காசநோய் தினம் 24/3/2025 இன்று உலக காசநோய் தினம். பொதுமக்களிடையே காசநோய் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் 24 அன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 2012ஆம் ஆண்டில் 806 மில்லியன் மக்கள் காசநோயால் பாதிக்கப்பட்டனர். 1.3 மில்லியன் மக்கள் இந்நோயால் இறந்துவிட்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். உலக காசநோய் நாள் உலக சுகாதார அமைப்பினால் அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படும் 8 உலகளவிய பொதுநலனுக்காக நாட்களில் ஒன்றாகும். ஏனையவை உலக சுகாதார நாள், உலக குருதி கொடையாளர் நாள், உலக நோய் தொடுப்பு வாரம், உலக மலேரியா நாள், உலக புகையிலை எதிர்ப்பு நாள், உலக கல்லீரல் அழற்சி நாள், உலக எய்ட்ஸ் நாள் ஆகியவை ஆகும். 1882 மார்ச் 24 டாக்டர் ஒபேர்ட் கொக் என்பவர் காசநோய்க்கான காரணியை டிபி பேசில்லஸ் பெர்னிலில் அறிவித்து அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தினார். 1982ஆம் ஆண்டில் கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நினைவு நாளில் காசநோய் மற்றும் நுரையீரல் நோய்களுக்கு எதிரான அனைத்துலக அமைப்பு இன்டர்நேஷனல் யூனியன் அகெயின்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் அண்ட் லங் டிசீஸ் IUATLD மார்ச் 24ஆம் நாளை உலக காசநோய் நாளாக அறிவிக்க வேண்டுகோள் விடுத்தது. 1996ஆம் ஆண்டில் இருந்து உலக சுகாதார அமைப்பு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்நாளை காசநோய் விழிப்புணர்வு நாளாக அறிவித்தது. அப்பேற்பட்ட உலகையே அச்சுறுத்தும் உலக காசநோய் தினம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். மார்ச் 24 வரும் உலக காசநோய் தினம். இது மக்களை ஆட்டிப்படைக்கும் உலக மோசநோய் தினம். காசநோய் சளி இருந்தால் தொற்றும் பாசநோய், மனித உயிர்களை கொல்லும் நாசநோய். காசநோய் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி காசநோயால் உடல் ஆகும் இளைத்து, காசநோயால் பாதித்தவர்கள் போவார்கள் களைத்து, காசநோய் பலரை வேக்க வைத்தது மலைத்து, காசநோய் சிகிச்சை எடுத்தால் நிற்காது நிலைத்து, காசநோயாளிகள் உடைந்து போகாதே உள்ளத்து, காசநோயை குணப்படுத்த உண்டு மருந்து, காசநோய் மருத்துவ சிகிச்சை அளித்தால் போகும் பறந்து, காசநோயால் அந்த காலத்தில் போனார்கள் பலர் இறந்து, இன்று காசநோயை விரட்ட சிகிச்சை அளிக்கிறார்கள் சிறந்து. இன்று காசநோய் வருகிறது குழந்தை பிறந்து, மற்றவர்களுக்கு காசநோய் வந்தால் மனதார வருந்து. காசநோய் வராமல் இருக்க புகைப்பிடிப்பதிலிருந்து திருந்து, காசநோயை விரட்டி அடித்து வைப்போம் இருந்து. புகையிலையை ஒழித்தால் காசநோய் வராது ரோந்து, புகையிலையை வீசி காசநோயிலிருந்து நீந்து என்று உலக காசநோய் தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும்.